செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புதிய கான்செப்ட் தான். இந்த பிசினஸ் பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த டைப் ஆஃப் பிசினஸ் டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகக்கூடியது. அந்த ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சின்ன லெவல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் அப்படின்னு கூட நம்ம இந்த பிசினஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிசினஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இது என்ன பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோகோ பவுடர். கோகோ பவுடர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். கோகோ அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பீன். நார்மலா வந்து ஒரு பயிர் வகைகள் தான், ஒரு காய் பழம் இந்த மாதிரி ஒரு வகைகள் தான். ஸோ இது பழமா மரத்துல இருக்கும் போது இப்படிதான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சாக்லேட்ஸ், மெயினா எல்லா சாக்லேட்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. சாக்லேட்ஸ்க்கு, குக்கீஸ்க்கு, பிஸ்கெட்ஸ்க்கு, கேக்ஸ்க்கு, ஐஸ்கிரீம்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்க்கு வந்து கோகோ பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங், நம்மளோட யூடியூப் ஆகட்டும், நம்ம வேற ஏதாச்சும் வீடியோஸ் ஆகட்டும், இப்போ ஹோம் அதாவது வீட்லயே வந்துட்டு பேக்கிங் பண்றதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நிறைய பேர் வந்து குக் பண்றாங்க வீட்லயே பேக்கிங் கேக்ஸ். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கோகோ பவுடர். ஸோ இதை எப்படி நம்ம சிறிய லெவல்ல மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த கோகோ சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பழமா இருந்தா அதை வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது. ஸோ ட்ரை சீட்ஸா, இந்த மாதிரி நல்ல வெயில்ல காய போட்ட ட்ரை சீட்ஸா தான் நம்ம வாங்கணும். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. அது எங்க உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கோகோ சீட்ஸ் நல்லா காஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா பல்வரைசர் மிஷின், நார்மல் பல்வரைசர் மிஷினே போதும். நம்ம எப்படி வந்து ஒரு மிளகா தனியா அரைப்போம் பாத்தீங்களா, அந்த பல்வரைசர் மிஷின்லயே இதை கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சு இதை பேக் பண்ண வேண்டியதான். இவ்வளவுதாங்க இதோடைய வேலை. ஸோ பெரிய ஒர்க் எதுவும் கிடையாது. இதோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபா அளவுக்கு நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு கலப்படம் இல்லாம டார்க் பிரவுன் கோகோ பீன் பவுடர் நீங்க அரைக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ அது 1500 ரூபாய்க்கு மேல மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு நிலவரப்படி அது. ஸோ ஒரிஜினல், நீங்க எந்த கலப்படமும் இல்லை அப்படின்னா 2 கிலோ அளவுக்கு நீங்க அந்த கோகோ பீன் சீடை அரைச்சாதான் 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பவுடர். நடுவுல நிறைய கலப்படம் எதுவுமே பண்ணாம ஆக்சுவலா ட்ரையான இதை நீங்க பண்றீங்க அப்படின்னா இதுதான் அவ்வளோ கசப்பா இருக்கும். நீங்க வாயில வச்சீங்கன்னா முகர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபிளேவர் இருக்கும், அந்த கோகோட ஃபிளேவர். அதுதான் ஒரிஜினல். ஸோ இதோட ஒரிஜினல் பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல கேரளால வந்து விளைவிக்கிறாங்க. மோஸ்டா நமக்கு ஆப்பிரிக்கன் சைட்ஸ் தான் வந்து இது அவைலபிளா இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கா போர்ட்ல இருந்து நம்ம இதை வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கே கிடைக்கும். ஆனா நம்ம கஸ்டம் டியூட்டிஸ் இதெல்லாம் பே பண்ணி வாங்கணும், அது ப்ரொசீஜர் ஜாஸ்தி. ஸோ நம்ம இந்தியாக்குள்ளேயே இதை வாங்கிக்கலாம் 200 ரூபா பிரைஸ்ல. இப்போ டிரான்ஸ்போர்ட், பேக்கிங் இதெல்லாம் போக நமக்கு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 450 ரூபா வரைக்கும் நம்மளால வந்துட்டு இதோடைய காஸ்ட் வந்து நம்மளால வாங்க முடியும், அதாவது கொடுக்க முடியும் நமக்கு ஹோல்சேல்ல. ஸோ ஹோல்சேலர் ஒரு பிரைஸ் 450 ரூபா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம ஒரு 1500 ரூபா ரேட்டுனா ஒரு 900 ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ 1 கிலோ பிரைஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கிறதே வந்து 450 ரூபா கொடுப்பாங்க. 450 ரூபா 500 ரூபா. அதோட கோகோ சீட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ரேஷியோ இருக்கும். அது என்ன மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்றத நான் சொல்றேன். தாராளமா இதை வந்து ஒரு 900 ருபீஸ் கிட்ட நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் மார்க்கெட்ல. ஸோ இது 900 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றோம்னா அதோட ப்ராஃபிட் பத்தி பார்க்கலாம். அது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா கோகோ அஸ்க் பவுடர். இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இதே போல வந்துட்டு காடமும் நான் போட்டிருக்கேன். அதாவது ஏலக்காவோடைய அஸ்க் அதோட பவுடர் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு. மிளகு போட்டிருக்கேன் அஸ்க், அதோடைய தோள்கள் ப்ராசஸிங் பண்ணும்போது மிளகோட தோல், அதை எப்படி மிளகு பவுடர் பண்றதுன்னு. அதே மாதிரிதான் இந்த கோகோ அஸ்க் அப்படின்ற பவுடர். ஸோ கோகோ அஸ்க் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா சலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சலிக்கும் போது ஒரு சில துகள்கள் நமக்கு மேல நின்னுடும். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படி வந்துட்டு மிக்சியில வந்துட்டு நம்ம ஒரு பவுடர் ஏதாச்சும் ஒரு அரிசியோ இல்ல நார்மல் மிளகா தனியா பண்ணும்போது நமக்கு மேல தூள்கள் எவ்வளவு அரைச்சாலும் திருப்பி அதை அரைக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் பாத்தீங்களா, அந்த தூள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோகோ அஸ்கான் அவங்களுக்கு எடுத்து வச்சிருவாங்க. சோ குவாலிட்டியில எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த அஸ்கு பாத்தீங்கன்னா நமக்கு 20 ரூபாய்க்கே கிடைக்கும். ஏன்னா நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே கோகோ பவுடர் நமக்கு 70 ரூபாய்க்கும் கிடைக்கும், 120 ரூபாய்க்கும் கிடைக்கும், 500 ரூபாய்க்கும் கிடைக்கும், அதே போல 1200 ரூபாய்க்கும் கிடைக்கும், 2000 ரூபாய்க்கும் கிடைக்கும். குவாலிட்டி இருக்கு கோகோ பவுடர்ல. சோ குவாலிட்டி என்ன பாத்தீங்க அப்படின்னா மெயினா நமக்கு
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு 1500 மேல தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது இந்தியாவில் அவ்வளவா அவைலபிள் கிடையாது அந்த குவாலிட்டி. ஸோ டார்க் கலர்ல இருக்கிறதுக்கு தான் எப்பயுமே வந்து மதிப்பு ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி, அதோட அரோமா ஃபிளேவர் எல்லாமே ஜாஸ்தி. அதனால அந்த ப்ரைஸும் ஜாஸ்திங்க. கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் டல்லா இருக்கும். அதோட ஆரிஜின்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்தியன் ஆரிஜின்லயே நமக்கு அவைலபிளா இருக்கும். டார்க்கும் இருக்கும், லைட்டும் இருக்கும். ஸோ கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட கொக்கோ பவுடரை வந்து பிரைசிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில தான் வர அஸ்க். இது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த அஸ்க் டார்க்லயும் கிடைக்கும், லைட்லயும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரைஸ் பிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட மேக்கிங் காஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போக ஒரு 200 ரூபா நமக்கு ஒரு கிலோக்கு லாபம் கிடைக்கும். அதே பல்வரைசர் மிஷின் தான் நம்ம அரைக்கணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 1 மணி நேரத்துக்கே 100 கிலோக்கு மேல அரைச்சு தரக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ நீங்க வந்து ரொம்ப நேரம் இது வந்து ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலயே நமக்கு கரெக்டான அரைச்சு கொடுத்துரும். நல்ல ஃபைன் பவுடரா இது. ஸோ பியூர் கொக்கோ பவுடர் பாத்தீங்கன்னா 900 rupees வரைக்கும் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் இதை. ஸோ கொக்கோ பவுடர் அஸ்க்ல இருந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் எடுக்க முடியும். சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு இந்த கொக்கோ பவுடரும் கொக்கோ பவுடர் அஸ்க், அதாவது ஒரிஜினல் கொக்கோவும் கொக்கோ அஸ்க்கும் வந்து நம்ம சேர்ந்து அரைச்சோம் அப்படின்னா அதுல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். ஸோ அது ரேஞ்ச்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ 15 kg பேக்கா நீங்க ஹோல்சேல் ஷாப்ஸ்ல இதை சேல்ஸ் பண்ணலாம். இதை எங்க சேல்ஸ் பண்ணலாம், இதோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஒரு 5 ஹோல்சேல்ஸ் கடைக்கு 15 கிலோ பேக்கா நீங்க வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி மட்டும் சப்ளை பண்ணா போதும். 75 kg பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 900 ரூபா. இது வந்து ஒரிஜினலா வெறும் எந்த ஹஸ்க் எதுவுமே சேர்க்காம ஒரிஜினல் கொக்கோ பீன் சீட்ஸ் வச்சு பண்றது. இப்படி பண்ணீங்கன்னா 67,000 ரூபாய் கிட்ட ஒன் டைம் நீங்க சப்ளை பண்ணும்போது 2 வாட்டி பண்றீங்க மாசத்துக்குன்னா 1,35,000 ரூபாய் கிட்ட உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இதுவே பாத்தீங்கன்னா கொக்கோ அஸ்க் பவுடர் நீங்க அரைச்சி அதை வந்து குடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 50 கிலோ பேக்கா ஒரு 5 கடைக்கு ஒரு கடைக்கு ஒரு 10 கிலோ அப்படின்ற மெனியில வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய். ஸோ எதுக்கு இந்த 2 பிரைஸும் நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களால 200 ரூபா கொடுத்து இதை வாங்க முடியல, இந்த பிசினஸ் உங்களுக்கு சூட் ஆகாது, இது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா இருக்கு அப்படின்னா நீங்க கொக்கோ அஸ்க் வச்சு பண்ணிக்கலாம். கொக்கோ அஸ்க் எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நார்மல் லோக்கல் பேக்கரிஸ்ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து வந்து ஒரு கேக் வந்து நம்மளால பேக் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கேக்கோட விலையே 25 ரூபா இருக்கும். கண்டிப்பா அதுல வந்து ஒரு 10% கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நார்மலா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கேக் அவங்க வந்து ஒரு 1 கிலோ கேக் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% அவங்க மேக் பண்ற காஸ்டிங் வந்து 150 ரூபால இருந்து 200 ரூபாக்குள்ள கொக்கோ பவுடரே போயிடும். அதை தவிர்த்து மத்தது எல்லாமே அவங்க யூஸ் பண்றது. ஸோ இந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டா 1 கிலோ கேக்கே அவங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா வந்துடும். அப்ப எப்படி பேக்கரியில வந்து 1 கிலோ கேக் நமக்கு 250 ரூபா 300 ரூபா கொடுக்க முடியும் சாக்லேட் கேக்? கண்டிப்பா அது பாசிபிள் இல்ல இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து நார்மல் லோக்கல் கன்ஃபெக்ஷனரிஸ் பேக்கரிஸ் சாக்லேட் மேக் பண்ற இடத்துல இப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பவுடர் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் பிஸ்கெட்ஸ்க்கு, நார்மல் கிரீம் பிஸ்கெட்ஸ்க்கு, சாக்லேட் பிஸ்கெட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை எண்டா நீங்க சப்ளை பண்ணணும் ஒரிஜினலா அப்படின்னா தான் நான் உங்களுக்கு ஒரிஜினல் சீட்ஸ்ல இருந்தே வர பவுடர் இதோட காஸ்டிங்கும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எது கைக்கு அடக்கணமான முதலீடுல உங்களால பண்ண முடியுமோ ஸோ அந்த டைப்பை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல ரெண்டுமே சேர்த்து கூட நீங்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ அஸ்க் பவுடர் அப்படின்றதும் சேம் அந்த பல்வரைசர் மிஷின்லயே அரைக்கக்கூடியது. மெயினா அதிகமான குவான்டிட்டி எங்க இதை வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்கா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரியில இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 50 கிலோ பேக் வரைக்கும் வாங்குவாங்க. அவங்களோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு மெயின் ரோட்ல இருக்க ஷாப்ஸ்னா கண்டிப்பா ஒரு 30 கிலோவாவது ஒரு மாசத்துக்கு அவங்க வாங்குற நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேக் பண்ற பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அதே போல கிரீம் ஐட்டம்ஸ், அதாவது கேக்கு மேல போடுற கிரீம், சாக்லேட் கிரீம், கேக், சாக்லேட் கேக் பேக் பண்றது, இது எல்லாமே பிளம் கேக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி தான் அதை செய்ய முடியும். சோ உங்களுக்கு அங்கேயே மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாக்லேட் மேக்கிங் கம்பெனி, மிட் ரேஞ்ச் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இப்போ ஊட்டி சாக்லேட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சாக்லேட்ஸ்க்குலாம் இதை தாராளமா பண்ணலாம். இன்னொன்னு அந்த மாதிரி உடனடியா சாப்பிடக்கூடிய ரெடிமேட் சாக்லேட்ஸ் இல்லாம குக்கிங் சாக்லேட் சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு சாக்லேட் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா கொக்கோ பவுடர், பால் பவுடர், அதுக்கப்புறம் சுகர் சிரப் இப்படி எடுத்து பேஸ்ல இருந்து பண்றதை விட குக்கிங் சாக்லேட்னு ரெடிமேடாவே வச்சிருப்பாங்க. கொக்கோ சாக்லேட், அதே போல வந்து மில்க் சாக்லேட், அதை வந்து அப்படியே கடிச்சு நம்ம சாப்பிட முடியாது, அது வந்து அன்ஸ்வீட்டண்டா இருக்கும் நமக்கு. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி கொக்கோ பவுடர் சப்ளை பண்ணலாம் நம்ம. இதை தவிர்த்து நீங்க ரீட்டைல் ஷாப்ல 100 கிராம் 200 கிராம் இப்போ ஒரு ஒரிஜினல் பவுடரா நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நீங்க பண்ணணும். சோ நார்மல் கோகோ ஹஸ்க்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா அது உங்களால தாராளமா வந்துட்டு 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் 100 கிராம் பண்ண முடியும். சோ ரெண்டு வெரைட்டியுமே ரீட்டைல் மார்க்கெட்லயும் கொடுக்கலாம், நீங்க ஹோல்சேல் மார்க்கெட்லயும் கொடுக்கலாம். இது இல்லாம சூப்பர் மார்க்கெட்ஸ், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். கேரளால தான் இது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதே போல நார்த்ல பண்றாங்க. சோ நீங்க எடுத்து இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து வாங்கும் போது கொக்கோ நீங்க அந்த சீட்ஸ் அவங்க கிட்ட என்கொயரி பண்ணுங்க, இது நல்ல ட்ரை சீட்ஸ் தானான்னு. ஏன்னா ட்ரையா இருந்தாதான் நமக்கு அந்த 1.5-2 கிலோல இருந்து நம்மளால அவுட்புட் எடுக்க முடியும். கண்டிப்பா இந்த அவுட்புட் அவங்க வந்து ஈரப்பதத்தோட நமக்கு கொடுத்தாங்க சீட்ஸ்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அதை காய வைக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஈரப்பதமா காய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ரேட் நீங்க அடிச்சு பேசி வாங்குங்க. அது வந்து 200 ரூபாய்க்கு நீங்க வாங்கக்கூடாது. 50%, அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபால இருந்து ஒரு 120 ரூபாய்க்குள்ளதான் நீங்க பேசணும். ஏன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதை காய வைக்கும் போது கொட்டையை வந்து ஷ்ரிங்க் ஆகும். அது ஷ்ரிங்க் ஆகும் போது நமக்கு வந்து நமக்கு குவான்டிட்டி அடிப்படும். நம்ம ஒரு டன் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 75,000 65,000 அவ்வளவுதான் கையிலேயே நிக்கும் நமக்கு அது காஞ்சுது அப்படின்னா. சோ நீங்க நம்ம இந்த சீட்ஸ் வாங்கும் போது பிளீஸ் அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க, நல்ல காஞ்ச கொட்டையா தான் நீங்க வாங்கணும். காயல அப்படின்னா பிரைசிங் வந்து நீங்க அடிச்சு பேசுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, அதே போல இப்போ இந்த மாதிரி இந்தியா மார்ட்ஸ் லிங்க்ஸ் நிறைய வந்து எங்கெல்லாம் ஹோல்சேலர்ஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய லிங்க்ஸ் கொடுக்குறேன். சோ அவங்க கிட்ட எல்லாம் எப்படி வந்து பிரைஸ் பேசி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக ஸ்பெஷலைஸ்டா நான் மார்னிங் டைம்ல உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்றேன். எப்படி ஒரு கிளைண்ட் கிட்ட இப்ப நான் ஒரு கான்டாக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி அவங்க கிட்ட பேசுறது. ஏன்னா ரீசெண்டா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து போட்ட ஒரு வீடியோல தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவர் கேட்டிருந்தாரு. ஒரு பேக் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட் பிராண்ட் போட்டிருந்த பிளேக்ஸ் 800 ரூபா தான். அது நமக்கு 34 கிலோ உடையது ஒரு பேக். ஆனா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மினிமம் ஆர்டர் எடுக்க சொல்றாங்க. சோ அவ்வளவு பேக்ஸ் லோட் கணக்கா தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அவங்க கிட்ட பேசி வாங்க முடியும். லோட் கணக்கு இல்லாம லூஸ் கணக்குல நமக்கு ஒரு 5 மூட்டை 10 மூட்டைன்னு வாங்க முடியும். அது எப்படி பேசி அவங்க கிட்ட வாங்குறது அப்படின்ற டீடைல்ஸ் ஒரு டுட்டோரியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா புதுசா ஒருத்தங்க பண்றீங்கன்னா ஒரு கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்றது, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒரு கொட்டேஷன் எப்படி அனுப்புறது, இல்ல ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து எப்படி அவங்க கிட்ட ப்ரொஃபஷனலா ஒரு இன்வாய்ஸ் அனுப்புறது. ரீசெண்டா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க மெயில் என்கிட்ட எப்படி இன்வாய்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்புறதுன்னு. நான் உங்களுக்கு மெயிலே வந்து கொட்டேஷன் மாதிரி சொல்லியிருந்தேன் எப்படி அவங்களுக்கு அனுப்புறதுன்னு. சோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா எப்படி பண்றது அப்படின்றத மார்னிங் டைம்ல நான் டுட்டோரியலா போடுறேன். ஆஸ் யூஷுவல் ஈவினிங் நைட் ஒரு 9:30 10 o'clock போல பிசினஸோட வீடியோஸ் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதுலயும் பாருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்று ஒரு குறிப்பு அப்படின்னு நம்ம கிட்ட இன்னொரு சேனல் இருக்கு. நான் அதுல இமிகிரேஷன் பத்தி பேசுறதா சொல்லியிருந்தேன். சோ இமிகிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ், சிங்கப்பூர்ல நம்மள அவ்வளவு சீக்கிரம் உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. இமிகிரண்டா நம்ம போக முடியாது, ஜாபா தான் அங்க போக முடியும். பட் ஆஸ்திரேலியா, கனடா இந்த இடத்துல எல்லாம், ஜெர்மனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. சோ ரொம்ப பெனிஃபிட்ங்க அது. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் ஷெட்யூல் பண்றேன், உங்களுக்கு கம்யூனிட்டில போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அந்த சேனலையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் நான் குக்கிங் தான் போட்டுட்டு இருக்கேன். சோ இந்த வீக்லயே நான் உங்களுக்கு இமிகிரேஷன் பத்தியும் அதுல அப்டேட் பண்றேன். சோ கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு உங்க வீட்லயே நீங்க வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியும். பண்ணி மார்க்கெட்டிங் மட்டும் வெளியே பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.